தமிழ்நாடு முழுக்க ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு பெண்கள்கிட்ட. ஏன்னா உரிமை தொகை ரொம்ப பிரோஜனமா இருக்கு பெண்களுக்கு. அப்ப இந்த பஸ்ல இந்த இலவச பஸ் அந்த வண்டியில போறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயம். இதனால பணம் வந்து சேவ் ஆகுது பெண்களுக்கு. இப்ப இதெல்லாமே பெண்கள் விரும்புறாங்க. ஆகையால் வந்து இந்த கூட்டம் என்பதே பாத்தீங்கன்னா இது தமிழ்நாடு முழுக்க நீங்க ஒண்ணும் இல்ல, அந்த லைவ் எவ்வளவு போயிருக்குன்னு பாருங்க, லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்கு. டிஎம்கேவோட அந்த லைவ், அந்த நிகழ்ச்சி லைவ் பாத்தீங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே லாக்ஸ் கணக்குல தௌசண்ட்ஸ்லாம் வியூஸ் போயிருக்கு. பெண்கள் அதிகமா பாத்துருக்காங்க, அதுல மாற்றுறது கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய நான் பாக்குறேன் சோசியல் மீடியாலேயே திமுக சம்பந்தப்பட்ட அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா இருக்கட்டும், யூடியூப் வீடியோஸா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பெண்கள் அதிகமா விரும்பி லைக் பண்றாங்க, கமெண்ட் பண்ண நம்ம பார்க்க முடியுது. பெண்கள் வந்து திமுக ஆட்சி நலத்திட்டங்களை வரவேற்கிறாங்க. மீண்டும் திமுக ஆட்சி வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்புன்னு அவங்க நம்புறாங்க. ஆகையால் கண்டிப்பாக பெண்கள் ஆதரவு என்பது திமுக தான். இன்னைக்கு 1.5 லட்சம் பேர் திரண்டது வந்து மக்கள் தான் திரண்டிருக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் திமுக பாத்தீங்கன்னா இளைஞர் அணி இருக்கு, மாணவர் அணி இருக்கு, மகளிர் அணி இருக்கு. இன்னைக்கு மகளிர் அணி 1.5 லட்சம் பேர் கூடியிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. உதயநிதி ஏற்கனவே இளைஞர் அணி, இப்ப மகளிர் அணி. அப்படி இளைஞர் அணிலையும் பெண்கள் இருக்காங்க, மாணவர் அணிலையும் பெண்கள் இருக்காங்க. மகளிர் அணின்றது வந்து பாத்தீங்கன்னா 25 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மகளிர் இளம் பெண்ணா இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த இதுல 40 வயது வரை 45 வயசு வரன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாருமே போறாங்க, கலந்துக்க போறாங்க, திமுகவுடைய அந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க போறாங்க. இது பல்லடத்தில் திருப்பூர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுச்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி.